உடலும் உயிரும் மண்ணுக்கு என்பது போல தற்பொழுது உடலும் உயிரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கென்று வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார். இது தொடர்பாக தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. நடந்தது என்ன? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். கடந்த 5ஆம் திகதி நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு, நல்ல நடவடிக்கைகளுக்கு எனது உயிரையும் உடலையும் கொடுப்பேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறித்த உரையில் அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுக்கான மாதம். அந்த மாதத்திலே மழை வருவது இயல்பானது. மாவீரர்களின் தியாகங்களுக்காக மண்ணிலே மழை பொழிகின்றது என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். அது தவிர இந்த வெள்ளத்தின் போது நிவாரணங்களை வழங்கிய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு எனது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து அனுர அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு தனது ஆதரவினை வழங்குவதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டிருந்தார். இந்த வைத்தியர் அர்ச்சுனா எனப்படுகின்ற பெயர் பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரு பெயர். இந்த பெயர் பல மாதங்களாக ரெண்டிங்கிலே இருந்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் அவரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஏதாவது வித்தியாசமாக செய்கின்றாரா என்கின்ற பார்வையும் இருக்கின்றது. ஒரு நேரத்தில் இவரை போல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை என்பது போல தோன்றும். சில நேரங்களில் இவரை போல ஒரு அறிவானவர் இல்லை என்பது போல தோன்றும். உண்மையிலே இவர் தெளிவானவரா, தெளிவில்லாதவரா, அல்லது தான் ரெண்டிங்கில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. இதே நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து சர்ச்சைக்குள்ளானார். அதற்கு பிறகாக சுஜித் சஞ்சய் பிரதா என்பவர் தன்னை தாக்கியதாக கூறி மீண்டும் நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் அர்ச்சுனாவை பேசிக் கொண்டிருந்தார்கள் தமிழர்கள். இப்படி இருக்கின்ற போது திடீரென இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் எனப்படுகின்ற மேதகு அவர்களை போற்றுகின்ற வகையிலே நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். அதை தாண்டி அவரது கண்ணியுரை என்பது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அது தவிர டயஸ்போரா என்பது ஒரு தீய சொல்லோ அல்லது தீண்டாமை சொல்லோ இல்லை. டயஸ்போரா என்பது இங்கிருக்கின்றவர்களின் உறவுகள் தான் அங்கு இருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற கஷ்டப்பட்ட மக்களுக்காகத்தான் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அதை தாண்டி அவர்கள் பிழையான எந்த ஒரு விடயத்திற்கும் உதவி செய்யவில்லை. அவர்களின் பெயர் பிழையாக பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற அடிப்படையிலே அந்த புரிதலை சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கான முயற்சியையும் அவர் மேற்கொண்டார். இவ்வாறு இருக்கின்ற போது வெளிநாட்டு நபர்களை தொழில் கழுகுகின்றவர்கள் என்று பேசுகின்ற வகையிலான ஒரு ஓடியோவும் பரவிக்கொண்டு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் பேசுபொருளாக என்றுமே இருக்கின்ற ஒருவராக இந்த வைத்தியர் அர்ச்சுனா மாறி இருக்கின்றார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.